இணையில்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதம் 11 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்ணிமை போல பாதுகாத்து இந்த 11ஆம் நாளை கர்த்தர் கொடுத்தபடியினால் நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் இந்த வேளையில கூட சமாதானம் என்கிற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். அப்படி ஏதாவது வசனம் இருக்கான்னு பார்க்கும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யாருமே யாருடைய சமாதானமும் யாருடைய சந்தோஷமும் நமக்கு கொடுக்க முடிவதும் இல்லை, அது கொடுத்தாலும் நமக்கு அது நிலையாக இருப்பது இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தா அது ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு சமாதானமா இருக்கும். உலகம் தரும் சமாதானம் நிலையற்ற ஒரு சமாதானமா இருக்கும், அது நமக்கு திருப்தி ஆகாது. ஆனா இயேசு கொடுக்கிற சமாதானம் நிலையான ஒரு சமாதானம். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதுக்கு அந்த சமாதானம் ஒரு நல்ல ஒரு சமாதானமா இருக்கும். இன்னைக்கு பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், சொந்த பந்தம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் சமாதானத்தை கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் மட்டும்தான் சமாதானத்தை கொடுப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் ஒரு மிகப்பெரிய சமாதானம். அது நிலைச்சிருக்கும், கடைசி வரைக்கும் அது நிலைச்சிருக்கிற ஒரு சமாதானமா இருக்கும். ஆகவே இந்த மாதம் முழுவதும் சமாதானத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால சந்தோஷப்படுகிறேன். அப்படியா நீங்க சமாதானமா இருங்க, சந்தோஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் கேளுங்க. இந்த வருஷத்துல நிச்சயமாய் நமக்கு நன்மையை செய்து முடித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவா இருப்பதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீ சமாதானத்தை வைத்தபடியினால் ஸ்தோத்திரம். அம்மையின் ஆண்டவரே, உலகம் தரும் சமாதானத்தை அல்ல அப்பா, நீங்க கொடுத்த சமாதானம் பெரிய சமாதானம். பணமோ பொருளோ பட்டமோ பதவியோ இது கொடுக்காத பெரிய சமாதானத்தை நீங்க கொடுக்க போறீங்க. அதனால உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நீரை பாதுகாத்துக் கொள்ளும். ஆமேன், ஆமேன்.